ஏன்னா நிவினை ஸ்டேஜ்ல பார்த்த உடனே விஜய்க்கு ஞாபகத்துக்கு வருது இது காவேரியோட லவர் அப்படிங்கிறது. இன்னமும் அவன்கிட்ட உண்மையை சொல்லாம இருக்கியா? அவன் ரொம்ப ஃபீல் பண்றான் போல இருக்கு. அவனையும் ஏமாத்திட்டு வந்துட்டியா? நீ தான் பெரிய நடிகையாச்சே, அவனை என்ன சொல்லி அவன்கிட்ட பேசிட்டு இருந்தியோ, இப்ப என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் சீப்பா காவேரியை விஜய் பேசிட்டே இருக்காங்க. என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? என்னை பற்றி தெரிய வரும்போது நீங்களும் நானும் சேர்ந்து இருக்க போகிறதில்ல. நான் என்னை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் என்ன வேணால் என்னை பேசிக்கோங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிவினை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க காவேரி. நம்ம எதுக்காக விஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற உண்மை நிவினுக்கு தெரிஞ்சால் அவன் இன்னும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவான். இந்த இதுலேருந்து அவன் வெளியே வரமாட்டான். அதனால இந்த உண்மை அவனுக்கு தெரியாமல் இருக்கிறதே நல்லது. அப்போ தான் அவன் என்னை வெறுத்து அவனோட லைஃப்பை பார்த்துக்க ஆரம்பிப்பான் அப்படின்னு காவேரி நினைக்கிறாங்க. என்னதான் வீட்டில் இருக்கிற எல்லாருமே காவேரி ஏமாத்திட்டா ஒழுக்கமே இல்லை அப்படின்னு நினைச்சாலுமே நிவின் காவேரி நம்புறது ரொம்பவே சூப்பர் அப்படிங்கிறது தான். ஸோ இன்னொரு பக்கம் நமக்கு ரூட் கிளியர் ஆயிடுச்சு, நாம நிவினை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ராகினி நினைச்சிட்டு இருக்கப்போ காவேரியோட தங்கச்சி யமுனா நிவின் கூட பேசுறது அவளுக்கு சுத்தமாவே பிடிக்கல. என்ன உன் அக்கா விட்டுட்டு போன இடத்த நீ பிடிச்சிக்கலான்னு இப்போ இது நிவினுக்கு வட்டம் போட்டுட்டு இருக்கேன், அதெல்லாம் நான் நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் அக்கா வேணா பயந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம், நான் உனக்கு பயப்பட மாட்டேன், நிவின் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி யமுனா ராகினி கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க.